ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையிலே ஒரு 9 மணிக்கு மேலே இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருக்குது. அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் போயாச்சு. நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தேன். ஏன்னா எப்போவுமே பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா ஒரு சில நாட்கள் வந்து உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஒரு சில நாட்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் அப்படியே உட்காந்துருவேன். சாப்பிட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூம் எல்லாம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து நான் துணியும் தைக்கலை. இந்த இடங்கள் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணலை. கொஞ்சம் இங்கே தள்ளி மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டேன். இப்போ நமக்கு தீபாவளி சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது. அதனால் இந்த டெய்லரிங் வேலையும் கொஞ்சம் இனிமேல் நெருக்கடியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்காவது கொஞ்சம் தொல்லை இருக்காது. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்கே போட்டிருந்த துணிகள் எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். ரொம்ப முக்கியமாக தைக்கக்கூடிய அந்த துணி பையோடு சேர்த்து நான் அப்படியே எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா அந்த கபோர்டில் வந்து வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து சுத்தமாக மறந்துடும். அதனால் இந்த பக்கத்தில் எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா இதெல்லாம் தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் இருக்கும். அதனால் அதெல்லாம் பக்கத்தில் எடுத்து வச்சுருப்பேன். இப்போது இதில் துணிகள் இருக்கிற பைகள் போக 2 பை வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன். வேஸ்ட்டான கிளாத்து வந்து வைக்கிறதுக்கு. அது இல்லாமல் கொஞ்சம் நல்ல கிளாத் எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்பேன். எதுக்காவது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பைகள் அதிகமாக இருந்தது போலவே இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு வெயிட் மிஷின், அதுக்கப்புறம் யோகா மேட்டு எல்லாமே இந்த பக்கத்தில் தான் இருந்து அப்படியே எடுத்து வச்சது அது அப்படியே இருக்குது. யாருமே எடுத்து வந்து வேறு ரூமில் கொண்டு வைக்கணும்னு வைக்கவே இல்லை. ஏன்னா அந்த பொறுப்பாக செய்கிறதா இருந்தால் நம்ம மட்டும்தான் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி சொல்லி செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நானே வந்து இன்றைக்கி நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணிடணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு காலையில் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மிஷினுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாம் கொஞ்சம் தூசி இருந்தது, அதையும் தட்டி விட்டாச்சு. அப்படியே மிஷினையும் கொஞ்சம் தூசியெல்லாம் தட்டி தட்டி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொருட்களை அப்படி அப்படியே எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கெட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் கட் பண்ணி மிச்சம் வரக்கூடிய லேஸு, இந்த ஸ்டோன் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் முக்கியமான திங்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே டக்குனு தூக்கி போட்டு வச்சுருவேன். ஏன்னா ரொம்ப நுணுக்கமாலாம் நம்ம வேலை செய்கிற இடத்துல வச்சுட்டே இருக்க முடியாது. அது வேலை செய்கிறவங்களுக்கு அதில் உள்ள அருமை தெரியும். இப்போ வந்து நம்ம வீட்டில் எதுவுமே வேலை இல்லை அப்படின்னா அந்த இடங்கள் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஆனால் என்னோடய வேலை பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் நான் வந்து நெருக்கடியாக துணி தைச்சேன் அப்படின்னாலே எல்லா இடங்கள்லையுமே துணிகளும் நூலும் பறந்து அப்படியே போயிட்டு தான் இருக்கும். இப்போ வந்து இது எல்லாம் மேலே எடுத்து வச்சுட்டேன். இனி எல்லா இடமுமே வந்து நல்லா பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து வீடு மாப் போட்டு துடைக்கணும். ஆனால் இதை வந்து பெருக்கி எடுக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிருங்க. ஏன்னா காற்று அடிச்சதுன்னு வைங்களேன், அந்த மாதிரி தூக்க அவ்வளோ இடமும் நூல் வந்து பறந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மேஜைக்கு கீழே மிஷினுக்கு கீழே எல்லாம் அங்கங்கே போய் ஒதுங்கி இருக்கும். அதனால் நான் முதல்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா வீடு பெருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கதவை வந்து லாக் பண்ணிடுவேன். ஏன்னா வெளியிலேருந்து வரக்கூடிய காற்று வந்து எல்லா இடமுமே இந்த தூசி வந்து விரிஞ்சு வந்துட்டுருக்கும். அதனால் அதை வந்து லாக் பண்ணிடுவேன். இந்த மேட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே தண்ணி எடுப்பேன், இந்த வாசலில் போட்டிருப்பேன். வெளியிலேருந்து நம்ம மிதித்து உள்ளே வர்றது வந்து மண் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண் அதிகமாக இருக்கும். நல்லா அதையும் மேட்டையும் தட்டி எடுத்து விட்டுட்டு துவைக்கிறதுக்காக எடுத்து கொண்டு போட்டுட்டேன். இப்போ சுவத்தில் அங்கங்கே கொஞ்சம் தூசி இருக்கும் பார்த்திங்களா, நமக்கு கைக்கு எட்டுற இடம் வரைக்குமே அப்பப்போ நம்ம ஒரு வாரத்தில் ஒரு 2 நாளாவது அங்கங்கே தட்டி விட்டு தூத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒட்டரை வந்து ரொம்ப அடையாது, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் தட்டி விட்டு அதையும் தூத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல குப்பை கொஞ்சம் நிறைய இருக்கு இல்லையா, இதிலே இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேலை அதிகமாக இருக்கும். டக்குனு அள்ளிடலாம் முடியாது. அந்த மிஷின் பக்கத்தில் இருந்தே நான் வந்து தூத்து எடுத்துகிட்டு வந்தேன் இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் ஐவுக்கெல்லாம் நிறைய சிந்தி கிடந்தது. அது கை கெட்டுற மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு வந்துட்டேன். மறுபடியும் இந்த இடத்துல ஐவுக்கு கொஞ்சம் ஊசி, நூல் கட்டை எல்லாமே கிடந்தது. அதையெல்லாம் ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுத்து அந்தந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து இதை தூத்து எடுத்திருக்கேன். நம்ம வீடு வந்து இப்போ தூசியே இல்லைன்னா ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வேலை அப்படி கண்டிப்பாக ஒரு நாள் இப்படி இருக்கும், அடுத்த நாள் பயங்கர தூசியாகிக்கிறோம். அப்பப்போ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு நாளைக்கு 2 நேரம் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவசர நேரங்களில் க்ளீன் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு அங்கங்கே கொஞ்சம் இடத்த விட்டுட்டு மற்ற இடங்களை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து மேட்டெல்லாம் அழுக்காகிட்டு அதையும் துவைக்கிறதுக்காக எடுத்து போட்டாச்சு. அப்படியே கிச்சனுக்கு வந்தோன்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம் எல்லாம் கழுவலைன்னா
காலையிலே முதல்ல நம்ம அந்த முன் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, திடீர்னு நம்ம வீட்டுக்கு யாரும் வந்தாலும், சரி இந்த முன் ரூமில் தானே உட்காருவாங்க, நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு கிச்சனுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன். கொஞ்சம் தான் பாத்திரங்கள் வந்து அழுக்கு இருந்தது. அப்போ அந்த கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளேட்டு, அந்த ஸ்டாண்டு எல்லாம் எடுத்து போட்டுட்டு, அடுப்பே லைட்டாக நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா, இந்த பெரிய வேலை முடிஞ்சிடும். அதனால் இதையும் வந்து க்ளீன் பண்ணி டைல்ஸ்லேயும் கொஞ்சம் அங்கங்கே தண்ணியை விட்டு நம்ம அலசி ஒரு பக்கத்தை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் இந்த இடங்களில் வந்து பாத்திரத்தை கழுவி இந்த இடத்துல கமத்தி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வந்து இடம் சின்னதாக இருக்கிறதுனால இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஒரு கூடை வந்து நான் முன்னாடி வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில், அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதுக்கு. ஆனால் என்னவோ தெரியல, அது வந்து இப்போ எனக்கு யூஸ் பண்ணவே முடியலை. யூஸ் பண்ண முடியலைன்னா அதுக்கு இடத்தையும் வந்து அது கொஞ்சம் அடைச்ச மாதிரியே இருக்குது. அதில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் சரியாக இல்லை, பிடிக்கல. அதனால் அதை எடுத்து நான் வந்து தேங்காய் வைக்கிறதுக்காக, அப்படி தேங்காய் வந்து கொஞ்சம் நிறைய வாங்கினோன்னா அப்படியே அதிலே அடுக்கி அடுக்கி வச்சு அந்த செல்ஃபுக்கு கீழே எடுத்து வச்சுருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு டைமில் வந்து தேவை இருக்குது அப்படின்ட்டு வாங்குவோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துல அது வந்து தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பழைய வேலையை பழைய மாதிரியே தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் இன்னொரு பெரிய கூடை ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த செல்ஃபுக்கு கீழேயே வச்சுக்கலாம், நிறைய பாத்திரம் பெரிய பாத்திரம் எல்லாம் அதுக்குள்ளே போட்டு போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். அதுவும் என்னவோ ஒரு 200 சில்லற ரூபாய் இருக்கும். அது எதில் வாங்கினேன் அப்படின்னா, நம்ம அந்த தெருவுலலாம் அந்த பாத்திரங்கள் எல்லாம் விற்க கொண்டுட்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு கூடை வாங்கியிருந்தது. அது என்னாச்சு அப்படின்னா, அதில் வந்து நல்ல ரவுண்டாக சுற்றி வளையமாக வரக்கூடிய இடங்களில் நிறைய கேப்பாக இருந்தது. அந்த இதில் வந்து சின்ன சின்ன பாச்சாக்கள் எல்லாமே போய் அடைய ஆரம்பிச்சிட்டு, கரப்பாம்பூச்சி இருக்குல்லையே அது அடைய ஆரம்பித்ததுக்கப்புறமா எனக்கு அதை சுத்தமாக யூஸ் பண்ணவே மனசில்லை. நம்ம எப்படியும் 1 வாரம் 2 வாரம் இந்த பாத்திரங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரங்கள் எல்லாம் போட்டு அதுக்குள்ளே வச்சுருப்போம். இந்த கரப்பாம்பூச்சி எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கைப்பிடி எல்லாம் சுற்றி உள்ளே கேப்பாக இருந்த உடனே உள்ளே போயிருந்து முட்டையெல்லாம் விட்டு வச்சுட்டு வந்துடுது. அது ஒரு நாள் நான் அந்த பொங்கலோட க்ளீன் பண்ணி எடுத்து மாடியிலே போட்டது. நான் இன்னும் அந்த ரூமுக்குள்ளே கொண்டே வரல. எனக்கு அதை உள்ளே கொண்டுட்டு வந்தாலே அதில் ஏதாவது அடையும், வீட்டுக்குள்ளே மறுபடியும் பூச்சி அடையும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனி சுத்தமாக நான் அதை எடுத்துகிட்டு வரவே ஆசைப்படலை. வேஸ்ட்டாக தான் இருக்குது. எப்போவுமே நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசித்து வாங்கினா நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ அதெல்லாம் நினைக்கும் போது தோணுது. ஏன்னா நம்ம காசு கொடுத்து தானே வாங்குகிறோம். வாங்கி ஒரு 3-4 மாதத்துல நம்ம வந்து வேஸ்ட்டாக அது எதுக்குமே யூஸ் இல்லாமல் தூர போடுறதுக்கு, வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நம்ம கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள ஆசையே நமக்கு போயிடும். அதனால் இப்போல்லாம் வெளியில் எந்த பொருள் வந்தாலுமே நான் டக்குனு ஓடி போய் வாங்கவே மாட்டேன். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற பொருளே போதும். முடியாது அப்படிங்கும்போது வேணால் நம்ம வந்து ரொம்ப யோசிச்சுட்டு கடையில் போய் காசு கொடுத்து வேணால் வாங்கிக்கலாம். நம்ம அந்த வெளியில் வரக்கூடிய பொருட்கள் எல்லாம் டக்கு டக்குனு வாங்க ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், வீட்டில் இருக்கும்போது ஏதாவது வருது, அப்போ காசு இருக்குதா டக்குனு வாங்குவோம், அந்த மாதிரி யோசனை வரும். அதனால் இப்போ அந்த மாதிரி வாங்குறதே விட்டாச்சு. அதே போல் இந்த கிச்சன் பொருட்களும் ரொம்ப ஆன்லைனில் வாங்குறதும் என்னவோ ரொம்ப திருப்தியாக இல்லை. அதனாலே இப்போ அதையும் வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நான் நிற்கிறதுக்கு பின்பக்கத்தில் ஒரு பெரிய கூடை இருக்குது பாருங்கள், ப்ளூ கலர் கூடை. இது வந்து நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன், பார்த்து வாங்கினது தான். இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்ட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஆனால் இந்த பிள்ளைங்களுக்குள்ள பொருட்கள் எல்லாம் அந்த கூடையில் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு 200 ரூபாய்க்கு உள்ளே தான் இருந்தது. சூப்பர் மார்க்கெட் போயிருக்கும்போது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதில் நான் வந்து என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, சின்ன சின்ன கிண்ணம், கப்பு அந்த மாதிரி உள்ள ஐட்டங்கள்லாம் கிச்சனுக்கு நம்ம எப்போவாவது எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள பொருட்களெல்லாம் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் கொஞ்சம் மரக்கரண்டி அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியதெல்லாம் அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஆனால் அது சுத்தமாக எனக்கு ஞாபகமே இல்லாமல் ஆயிட்டு. அது நான் பொங்கலோட கழுவி அப்படியே எடுத்து வச்சது, அதுக்குள்ளே என்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூசியாக இருக்குது, செல்ஃபுக்கு கீழே இருந்தது தூசியாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் மேலே எடுத்து வச்சேன். ஆனால் நான் வந்து காணும்னு தேடிட்டு இருந்த பொருட்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. அதை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. இந்த கட்டிங் போர்டு பாருங்கள், நான் வந்து கேரட் வச்சு கட் பண்ணது அப்படியே மஞ்சளாக கரை மாதிரியே இருக்குது. இது போகிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் யாராவது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சுட்டு கொஞ்சம் விசர்த்துட்டு ஒரு மாதிரி வந்தது. ஃபேன் போட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன்.
சரி அப்படியே இருந்தால் நம்ம நேரம் எல்லாம் கடந்து போயிடும். சரி இன்னும் அடுத்த வேலை பார்க்கலான்ட்டு படபடன்னு எந்திரிச்சு வந்தாச்சு. பாத்திரம் எல்லாம் தண்ணி வடிகிறது வரைக்கும் அதிலே இருக்கட்டும். அதுக்கு முன்னே இதை எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த கூடையை எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த கூடை வந்து அழகாக இருக்கும். ரொம்பவே பிடிச்சிருந்து. ட்ராவலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே நான் வந்து வீட்டில் காணோம் அப்படின்னு சொன்ன சின்ன சின்ன கிண்ணங்கள், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 டப்பாவாட்டு வாங்கினது. ஒன்றே ஒன்று மட்டும் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 இங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இடியாப்ப அச்சு, இந்த மாதிரி நிறைய கரண்டிகள், நிறைய ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாமே உள்ளே இருந்தது. இது வந்து அச்சு முறுக்கு அச்சு. இந்த அச்சு எனக்குள்ளது இல்லை. நான் வந்து எங்கள் அக்கா வீட்டிலேருந்து வாங்கி முறுக்கு சுட்டுட்டு வச்சுருந்தது. அவள் ஒரு நாள் ஃபோன் பண்ணி கேட்டா, அச்சு வீட்டில் இருக்கான்னு. நான் சுத்தமாக மறந்துட்டேன். வீட்டில் இல்லைன்னு சொல்லியது. என்னமோ வந்து இதை பார்த்துட்டு கேட்பா கண்டிப்பாக. அன்றைக்கி கேட்டக்கு இல்லைன்னு சொல்லிட்டா, நான் வந்து வேற ஆள்கிட்டலாம் தேடினேன் அப்படின்ட்டு. இது இங்கே இருந்ததை நான் இப்போ தான் பார்க்கவே செஞ்சுருக்கேன். பாருங்கள், இடியாப்ப அச்சு, அந்த மாதிரி சின்ன கிண்ணங்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. இதான் நம்ம அப்பப்போ இந்த பொருட்களெல்லாம் எடுத்து பார்க்கலன்னா எது எங்கே இருக்குதுன்னு நமக்கே தெரியாது. இது பாருங்கள், நிறைய அகல் விளக்கெல்லாம் உள்ளே இருக்குது. திருகாத்தியலுக்கு வச்சுட்டு விளக்கேற்றிட்டு எல்லாம் அப்படியே கழுவி கழுவி வச்சது. நல்ல வேளை இப்போவாது எடுத்து பார்த்தேன். அப்படி இல்லைன்னா அந்த அடியில் இருந்த விளக்கு வந்து எனக்கு சுத்தமாக தெரிஞ்சிருக்காது. நான் மறுபடியும் திருகார்த்திகையோட புதுசாக விளக்கு வாங்க வேண்டியது தான் இருந்திருக்கும். இப்போ வந்து என் மகன் நேற்று எனக்கு இடியாப்பம் செஞ்சது வந்து ரொம்ப நாள் ஆகிட்டுமா அப்படின்னு சொன்னதுனால தான் இடியாப்பம் ஆச்சியெல்லாம் உள்ளே இருக்குங்கிறதுனால நான் வந்து இந்த பாக்ஸை தேடி பிடிச்சி எடுத்து வச்சேன். அதுக்குள்ளே வந்து நிறைய சமையலுக்குள்ள பொருட்கள் எல்லாம் உள்ளே இருக்குது. அப்புறம் இந்த கேக் செய்கிறதுல ஒரே ஒரு டின் மட்டும் நான் வெளியில் வச்சுருக்கேன். அதில் 2 டின் வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. இப்படி நம்ம வந்து பிள்ளைங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா தான் நான் இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். ஆனால் அது வந்து இனி அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை க்ளீன் பண்ணி மேலேயே எடுத்து வச்சுக்கிட போகிறேன். இப்போது நம்ம வந்து இந்த கிச்சனை கையோட மாப் போட்டு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிடும். அந்த கூடையில் இருக்க பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் சாயந்தரம் கூட கழுவிக்கிடலாம். முதல்ல இந்த வேலையை முடிச்சிருவோம். ஏன்னா இது அரையும் குறையுமா போட்டுட்டு வேறு ஏதாவது வேலை இருக்குன்னு போயிட்டோம் அப்படின்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இது வந்து மாப்பு போட முடியாமல் ஆயிரும். அதனால் இதையும் வந்து நான் வந்து க்ளீனாக எல்லா இடமும் ஒதுக்கி எடுத்துக்கிட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேலை எப்படி தான் கடகடன்னு ஓடிச்சு அப்படிங்கிறதே தெரியலை. இப்போ பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அதை செய் இதை செய்யணும் அவங்களையும் சொல்லி சொல்லி நான் தொல்லை பண்ணியிருப்பேன். வேலையே நடந்திருக்காது. பார்த்திங்கன்னா நான் என் பாட்டு கடகடன்னு வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து முன்றுமே நான் வந்து மாப் போட்டு முடித்தாச்சு. ஏன்னா ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் பேசிக்கிட்டே நான் அப்படியே இந்த இடத்தையும் மாப் போட்டு முடித்தாச்சு. ஏன்னா உட்காந்து ஃபோன் பேசிட்டேன் அப்படின்னா இதில் ஒரு அரை மணி நேரம் போயிடும். அப்படிங்கிறதுனால ஃபோனை அப்படியே கழுத்துலேயே வச்சுட்டு ஃபோன் பேசி பேசி நான் வந்து மாப் போட்டு முடிச்சிட்டேன். ஏன்னா அந்த வேலையை எப்படியே முடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விருப்பம். இப்போது இந்த கிச்சனில் ஒரு பெரிய மேட் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். இது புதுசு தான். வாங்கி வச்சு ஒரு 2 வாரத்துக்கு மேலே இருக்கும். இப்போ வந்து அந்த பழைய மேட்டெல்லாம் அழுக்காய்ச்சின்னு துவைக்க எடுத்து போட்டுட்டேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படிங்கிறதுனால தான் கேட்டு வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இன்னுமே கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நம்ம அங்கங்கே நடக்கும்போது அந்த ஃபுல்லாக அந்த மேட் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். கால் வலியும் நமக்கு வராது. துணி வந்து கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். இதையும் துவைக்கணும். இந்த மேட்டெல்லாம் துவைச்சி காய போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து துணி தைக்கிறதுக்காக கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதையும் வாங்கி வச்சாச்சு. இப்போது தீபாவளி வருது, அடுத்து கிறிஸ்மஸ் வருது. நமக்கு வேலைகள் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்ருக்கோம். அதனால் வீடையும் அப்பப்போ நம்ம கொஞ்சம் க்ளீனாக வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நெருக்கமாக இன்றைக்கி வேலைகளை வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த கபோர்டில் தான் வந்து நான் நிறைய பையெல்லாம் எடுத்து வைப்பேன். இருந்தாலும் எனக்கு ரொம்ப முக்கியமாக மறக்கக்கூடாது அப்படிங்கிறத எடுத்து இந்த மேஜையில் அதில் கீழெல்லாம் வச்சுருவேன். இனி வந்து நான் துணியெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சுட்டு குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலாம். இப்போ துணியெல்லாம் துவைச்சி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கெட்டில் அலசி வச்சுருக்கேன். இந்த பக்கெட்டில் வந்து இந்த மேட்டெல்லாம் அலசி கபோர்ட் போட்டு முக்கி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல வாசம் இருக்கும் இல்லையா? இதை வந்து நம்ம என்னமோ குளிச்சுட்டு தான் மேலே போய் எடுத்து காய போட போகிறேன். இப்போ ஈரக்காலோடு நான் மாடிக்கு போக மாட்டேன். ஏன்னா அது வந்து எனக்கு சேஃப்டி கிடையாது. இவ்வளோ நேரம் ரெஸ்ட்டெல்லாம் வேலை செஞ்சுருக்கேன் இல்லையா? இனி மாடிப்படி ஏறும்போது கொஞ்சம் சோர்வாக இருக்கும். காலெல்லாம் ஈரமாக இருக்குது. அதனால் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா காய போட்டுக்கிடுவேன். பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு வந்தாச்சு. இனி இந்த பைகள் எல்லாம் எடுத்து அந்த பக்கத்தில் அடிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாப்பிட்டுட்டு வந்து மிச்ச வேலைகளை பார்க்க போகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் காலையில் பருப்பு குழம்பும் கேரட் பொரியலும் வச்சுருந்தேன். அது கூட நான் வந்து எனக்காக சுண்டை வத்தல் வந்து பொரித்து வச்சுருக்கேன். தயிரும் இருக்குது. இதெல்லாம் வச்சு சாப்பிட போகிறேன்.
இனி வந்து வரக்கூடிய வீடியோக்களில் கொஞ்சம் ரெசிபி வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னுட்டு இருக்கேன். ஏன்னா தீபாவளி வருது இல்லையா? பிள்ளைங்களும் வீட்டில் வந்து நிறைய ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் பிள்ளைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்த மாதிரி ஆச்சு. நம்ம வீடியோவும் எடுத்த மாதிரி ஆச்சு. தொடர்ந்து வந்து அந்த மாதிரி வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். உங்களோட விருப்பம் எது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் அந்த வீடியோ பொறுமை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.